இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்பீஸ் கிரேவி. சிக்பீஸில் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் சிக்பீஸ், ஆனியன், க்ரீன் சில்லிஸ், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக், டொமேட்டோ. இதுதான் இது. பேசிக்காக இது கொண்டக்கடலை வந்து நல்லா ஒரு ஃபுல் நைட் தரோவாக ஊற வைக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா பாயில் பண்ண விடுவோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொண்டைக்கடலை கிரேவி. கொண்டைக்கடலை அப்படியே நல்லா கொதிக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது நல்லா ஊற வச்சது தான். ஒரு மேக்ஸிமம் 3 hours மேலே போட்டிருந்தோம். முடிஞ்சால் ஒரு ஃபுல் நைட் ஊற வைங்க. நல்லா சாப்பிடும்போது நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஆக்சுவலாக வந்து இது தண்ணியில் போடும்போது ஆல்ரெடி தண்ணி கடலை அதோட சால்ட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு கிட்டுன்றதுக்காக. நல்லா தரோவாக குக் ஆகிட்டுருக்கு. ஆயில் போடலாம். சிக்பீஸ் அந்த சைடில் அப்படியே கொதிச்சுட்டே இருக்குது. எண்ணெய் அப்படியே சூடாயிடுச்சு. நம்ம ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக தான் இப்போது பிரியாணி இலை, ஒரே ஒரு இலை தான் போட்டிருக்கோம். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பட்டை, ரொம்ப கம்மியாக ஜீரகம், அதிகமாகலாம் போடல. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக தான் இதெல்லாம் போட்டிருக்கு. ஆனியன், ஆனியனை போட்டோம். அப்படியே கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுறலாம். ஆனியன் அப்படியே நல்லா வேகணுன்னா, ஒரு ப்ரௌனிஷில் வரணுன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம நிறைய டிஷ்ஷில் ஃபஸ்ட்டே சால்ட் போட்டிருக்க மாட்டோம். அது வந்து ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்னா, ஒரு ஏரியாவில் எந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டிஷ்ஷில் வந்து சால்ட் கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு போட்டுடலாம். கிரைண்ட்லாம் பண்ணல, நார்மல் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு போட்டோன்னு அப்படியே கிளற வேண்டாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் அப்படியே லைட்டாக கிளறி விடலாம். அப்படியே லைட்டாக கிளறி விட போகிறோம். பச்சை மிளகாய், க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, நார்மல் நம்ம வீட்டில் இருந்த மசாலா சில்லி போட்டாலும் போட்டுக்கலாம். ரெட் சில்லி இது பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், மல்லித்தூள். இதில் சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் சிக்கன் மசாலா இதுக்கு அப்படின்னு. சிக்கன் மசாலா வந்து அந்த சிக்பீஸ் வந்து கடிக்கும்போது அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கும். குக் ஆகிட்டுருக்கு. இப்போது மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். சிக்பீஸ் இன்னும் குக் ஆகிட்டுருக்கு. நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதோட மிக்ஸ் பண்ணலாம். இந்த சைட் ஒயிட் ரைஸ். இது ஆக்சுவலாக ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான். ஆனால் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம இந்த சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணியிருந்தோம். சிக்பீஸ் அப்படியே நல்லா வெந்துருச்சு. அப்படியே வெளியில் எடுத்து வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் ஊற வச்ச லெவல் வந்து ஒரு 3 to 4 hours தான் அப்ராக்சிமேட்லி. அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது குக் ஆகிறதுக்கு. இதையே நம்ம ஒரு ஃபுல் நைட்டாக ஊற வச்சுருந்தோன்னா இந்த அளவுக்கு டைம் எடுத்துருக்கிறது குக் பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பிளான் இருந்தால் முன்னாடியே இதை ஊற வச்சு ஒரு ஃபுல் நைட் தண்ணியில் ஊற வச்சுருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா தரோவாக பயங்கரமாக குக் ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு என்னாவது வெஜிடபிள் என்னாவது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல.
உங்களுக்கு என்ன வெஜிடபிள் போட்டு இதில் ஆட் பண்ணி குக் பண்ணலானோ நீங்கள் பண்ணலாம். நாங்கள் வந்து நார்மலாக சிக் பீஸே இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த சிக்கன் பொடியோட வாசம் உண்மையாக நல்லா வருதுங்க. எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லா மணக்குது. கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். நம்ம பண்ணுறது இது கிரேவி. இந்த கிரேவியில் அப்படி கொஞ்சம் தண்ணி, அதோட ஃபுல் சிக் பீஸ் அண்ட் மசாலா எல்லாம் அப்போ நல்லா வேகும். நல்லா குக் ஆகிட்டுருக்கு. சிக் பீஸை செக் பண்ணுறாரு. நம்ம அதுக்கு கமெண்ட் கொடுக்கலாம். குக் ஆகிருக்கு, நல்லா தரோவாக வந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. ஒரு செஃப்புக்கு தெரியும் எப்படி ஒரு டிஷ் குக் ஆகிருக்குன்னு. நம்ம வந்து நார்மலாக வந்து குக் பண்ணும்போது நம்மளுக்கு அதை இது பண்ண முடியாது, குக் ஆகிருக்கா இல்லையான்னு. அந்த ஆயில் மேலே வந்து நல்லா ஃப்ளேவரில் அப்படியே நிற்கும்போது இது நல்லா குக் ஆகிடுச்சி, இந்த டிஷ் குக் ஆகிடுச்சி. அந்த ஆயில் பார்த்தா நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அப்படியே கார்னர்லாம் பாருங்கள், அப்படியே ஆயில் அப்படியே மேலே மேலே வந்துட்டுருக்கு. இது பேசிக்காக எல்லா ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அந்த ஆயில் நல்லா அப்படியே மேலே ஏறி வரும்போது டிஷ் குக் ஆகிடுச்சின்ற ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கொஸ்டின் கூட வரும், ஆயில் ஏன் மேலே வரும்னு. ஆக்சுவலாக இருக்கிற வாட்டரெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே டீப்பாக குக் ஆகும்போது அந்த ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். அப்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதுதான் இதோட சீக்ரெட். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலெல்லாம் அப்படியே நல்லா மேலே வந்து கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா குக் ஆயிடுச்சின்ற அர்த்தம். இப்போ வந்து நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இந்த சவுண்டை பார்த்தீங்களா, இது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டுருக்கும். ஏன்னா நம்ம ஆயில் அடியில் தானே போட்டோம். ஆக்சுவலாக ஆயில் குக் ஆகி நல்லா மேலே வரும்போது இந்த சவுண்டு வரும் மேலே இருக்கிறதுல, இல்லைன்னா இந்த சவுண்டு வராது. கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம வந்து ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுவோம், ஆனால் இந்த ஃபுட்டை டேஸ்டிங் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரோவான குக்கிங் சூப்பராக இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்கள் ஆயில் மேலே வந்துச்சா, குக் ஆயிடுச்சா இல்லையான்னு. See you, tata, bye bye. Belli's Vista. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டைம் இருந்தால் போடுங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.